ஒரு வீட்ல தினமும் நடக்கிற சில விஷயங்கள் நாம கவனிக்கவே மாட்டோம். ஆனா அந்த சிறிய பழக்கங்களுக்குள்ளே 1000 வருட அறிவு ஒளிஞ்சிருக்கும். பாட்டிக்கு பிறகு அந்த பழக்கம் அம்மாவுக்கு வந்தது. அம்மா இது என் பெரிய விளக்கக்க சொன்ன நல்லதுன்னா சொல்லமாங்க. என் பாட்டி காலத்துல இருந்து இந்த வீட்ல மஞ்சள் இருந்தது. அது அழகுக்காக மட்டும் இல்ல, அது உடம்புக்காகவும். நான் நகரத்துக்கு போன பிறகு அந்த பழக்கம் மெதுவாக மறந்துட்டேன். கிரீம்கள், லோஷன்கள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் நான் மீண்டும் அந்த வீட்டுக்கு போனேன். எல்லாம் மாறி இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறல. ஒரு மூலையில் இருந்தது அந்த மஞ்சள் டப்பா. அப்பதான் புரிஞ்சது, அது ஒரு அழகு பழக்கம் இல்ல. மஞ்சள் உடம்ப பாதுகாக்கும். அது தோலை சுத்தப்படுத்தும். அது உடம்புக்குள்ளே இருக்கும் காயங்களை மெதுவா சரி செய்யும். அதனாலதான் பழங்கால தமிழ் வாழ்க்கையில் மஞ்சள் ஒரு சாதாரண பொருள் இல்ல. ஒரு வீட்ல 3 தலைமுறைகள் ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பயன்படுத்தினா அது ஒரு பழக்கம் இல்ல, அது அறிவு. நாம எல்லாம் புதிய விஷயங்களை தேடி ஓடுறோம். ஆனா சில சமயம் பழைய விஷயங்களிலேயே எல்லா பதிலும் இருக்கும். மஞ்சள் ஒரு சாதாரண பொருள் இல்ல, அது ஒரு குடும்பத்தின் நினைவு, ஒரு வாழ்க்கையின் அமைதி.